Hey guys, I'm Johnson. So இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கிலீஷ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எஸ், ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் டவுட் இருக்கும். ஸோ நம்ம நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல்லேருந்து ஃபுல்லாக தமிழ் மீடியமாக படிச்சிருப்போம். திடீர்னு இங்கிலீஷ் வந்துட்டு ஒரு ஜாபுக்கு போகிறோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே டவுட் இருக்க தான் செய்யும். இங்கிலீஷ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குமா விஎஃப்எக்ஸில்? எஸ், ஐ கிளியர் த டவுட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 2 கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரிஸ் என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கிறீங்க, ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு இங்கிலீஷ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸாக இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயத்தை பார்த்து படிக்கவா தெரியணும். இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பார்த்து படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஒரு பேசிக்காக இங்கிலீஷ் கேட்குற கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, வாட் இஸ் யுவர் நேம், அந்த மாதிரி எங்கேருந்து வரீங்க, ஸோ உங்களை பற்றி இன்ட்ரோடியூஸ் கொடுக்குங்க சொல்லிட்டு இங்கிலீஷில் கேட்குறாங்க அப்படின்னா அதை ரிப்ளை பண்ணுறதுக்காவது கண்டிப்பாக உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். அந்த பேசிக் இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு வந்து கம்பெனியில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ அந்த இங்கிலீஷை வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கம்பெனிஸும் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கம்பெனிஸை மட்டும் தான் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். எந்த மாதிரி கம்பெனிஸ் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியன் கம்பெனிஸ், ஒரு பேசிக் லோக்கல் மூவிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இங்கிலீஷ் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்துட்டு தமிழ் மூவிஸ் எல்லாமே அவங்கள வந்து நார்மலாக தமிழில் தான் பேசுவாங்க. எங்கேருந்து வரீங்க, ஸோ என்ன பண்ணுறீங்க, ஸோ என்ன கோர்சஸ் முடிச்சிருக்கீங்க, ஸோ தமிழில் தான் பேசுவாங்க. எங்கே இங்கிலீஷ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா லைட்டாக எம்என்சி கம்பெனிஸ், எங்கே ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் நீங்கள் போகிறீங்களோ அங்கே தான் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா இங்கிலீஷில் தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா அங்கெல்லாம் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக வந்து கண்டிப்பாக ஒரு சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்பாங்க, ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஒரு 12th மட்டும் முடிச்சுட்டு இந்த ஜாப்குள்ளே வந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். ஏன்னா ஒரு எம்என்சி கம்பெனிஸ்னாவே கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டிகிரி எதிர்பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் எனி டிகிரிஸ் நீங்கள் எந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைனில் லேர்ன் பண்ணாவே போதும், கண்டிப்பாக அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அவங்க எந்த மாதிரி இங்கிலீஷ் கேட்பாங்க எம்என்சி கம்பெனிஸில் அப்படின்னா விஎஃப்எக்ஸ் டென்ஸை டெக்னிக்கலாக கேட்பாங்க. கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். அவங்க வந்து நீங்கள் எப்படி ரிப்ளை பண்ணுற, அட்லீஸ்ட் நீங்கள் தப்பாக ரிப்ளை பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு உங்களுக்கு நல்லா செக் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் என்ன எப்படி இருக்கான்னு கேட்பாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றி கேட்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, ஜென்ரலாக வந்துட்டு ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறது கேட்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஷார்ட்டை தரேன், அந்த ஷார்ட் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன், ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்குது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கிலீஷில் தான் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எதுக்காக கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குது, நீ எப்படி ரிப்ளை பண்ணுற, ரொம்ப பயப்படுறியா இங்கிலீஷில் சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே நீங்கள் எப்படி ரிப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒரு பேசிக்ஸாக ரிப்ளை பண்ணாலே போதும். உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வச்சு ரிப்ளை பண்ணுங்க. மோஸ்ட்லி ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. நான் வந்து இங்கிலீஷில் தான் பேச சொல்லி ட்ரை பண்ணாதீங்க. சப்போஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் நீங்கள் கலந்தே தாராளமாக பேசலாம். ஸோ அந்த மாதிரி பேசினாவே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இஷ்யூஸ் இல்லை. அதுக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழாக போயிடாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்துட்டு நீ எங்கேருந்து வரேன்னு சொல்லிட்டு வேற யாரும் கம்மிங் ஃப்ரம் கேட்கலாம். நான் இந்த மாதிரி திருச்சிலேருந்து வருகிறேன், மதுரையிலேருந்து வருகிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தமிழ் பேசுங்க அப்படின்னா நீங்கள் மொத்தமாக கண்டிப்பாக உள்ள ஜாப் கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டாங்க. அட்லீஸ்ட் வந்து ஐம் கமிங் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு இந்த மாதிரி தமிழில் பேசலாம். ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு தமிழை ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பேசினாவே வந்து மோஸ்ட்லி நீங்கள் எல்லா இன்டர்வியூஸையும் கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லை. மற்ற இடத்துல இங்கிலீஷ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் வந்து உங்களால் மேனேஜ் பண்ண முடியாது. ஏன்னா இண்டஸ்ட்ரியில் விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் சொல்லிட்டு நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் லெவல் போனால் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரியரில் நீ நிறைய விஷயத்தை வந்துட்டு சாதிக்க முடியும். ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாமல் எத்தனை நாள் ஓட்ட முடியும் அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஓட்டலாம். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுதான் ஒரு லெவல், ஃபர்ஸ்ட் லெவல். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபாரினுக்கோ இல்லை வந்துட்டு ஒரு எம்என்சி கம்பெனிஸ் ஒரு பெரிய பெரிய ஜாப் போகணும், சூப்பர்வைசர்ஸ் அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் மஸ்ட். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இண்டஸ்ட்ரியில் உள்ள போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெயில் கான்வர்சேஷன்ஸ் நிறையா இருக்கும். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிளைண்ட்ஸ் வந்து என்ன அனுப்புவாங்க, மெயில் அனுப்புவாங்க. ஸோ மெயில் கான்வர்சேஷன் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் இங்கிலீஷாக தான் இருக்கணும். அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து அந்த இங்கிலீஷை படித்து மேனேஜ் பண்ண தெரியணும். ஓகே, இது என்ன சொல்ல வராங்கன்னு தெரியணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் இங்கிலீஷ் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். இல்லை உங்களால் எதுவும் பண்ண தெரியல அப்படின்னா அவங்க வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள்கிட்டேருந்து வெறும் ஒர்க்கு மட்டும் தான் வாங்கிக்குவாங்க. நார்மலாக வந்துட்டு நீங்கள் ரோட்டோ போட இல்லை பெயிண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒர்க் மட்டும் தான் வாங்கிக்குவாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் லீடர்ஷிப் பொசிஷனுக்கு கண்டிப்பாக அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்களால் லீடர்ஷிப் பொசிஷனுக்கு போகவும் முடியாது. ஸோ அதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் வந்து நீங்கள் கண்டிப்பாக க்ரோ பண்ணிட்டு தான் ஆகணும். வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸி. எப்படின்னா இங்கிலீஷ் எல்லாமே ப்ராக்டிஸ் தான். ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யும். நீங்கள் போக போக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷ் பேசினா நீங்கள் என்னென்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு போகலாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹையர் லெவலுக்கே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட நெக்ஸ்ட்டு
ஸ்டேஜில் இருப்பாங்கல்ல, ஒரு டிஎல்ஸாக இருக்கட்டும் இல்லை சூப்பர்வைஸாக இருக்கட்டும், அவங்களாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன்ஸ் பார்ப்பாங்க. உங்ககிட்ட அந்த 1 to 2 இயர்ஸில் எந்த அளவுக்கு கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது, நீ இங்கிலீஷ் நல்லா பேசுறியா, ஆர்டிஸ்ட்டை வந்து ஒரு கம்யூனிகேஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறியா அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களை வந்துட்டு பர்ஃபெக்டாக விடவே மாட்டாங்க. உங்களை வந்து நெக்ஸ்ட் க்ரோத்துக்கு அவங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு தான் பார்ப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு தான் கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு மீட்டிங்னா அவங்க அட்டன் பண்ண கூப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்க லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இல்லை எல்லா இடத்துலையும் போய் நீங்கள் தமிழில் தான் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய விஷயத்தில் அவங்க அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவனுக்கு வந்து வெறும் ஒர்க் மட்டும் தான் தெரியும், மற்ற வந்து ஒர்க் தெரியாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் 6 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லோவர் ஸ்டேஜ் தான் இருப்பீங்க. சப்போஸ் உங்களுக்கு முன்னாடி வந்தவங்க வந்து ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும், அது வந்து நல்லா இங்கிலீஷ் பேசலாம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக உங்களோட ரொம்ப ஹையர் ஸ்டேஜ் போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ரொம்பவே ப்ளே ஆகும். ஸோ என்னன்னா இங்கிலீஷ் வந்துட்டு சைட் பை சைட் லேர்ன் பண்ணிக்கோங்க. அது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நம்ம சொல்லிடவே முடியாது. இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கிலீஷ் இல்லாமல் நம்ம வந்து விஎஃப்எக்ஸ் ஜாயின் பண்ண முடியாதா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. அதே சமயம் விஎஃப்எக்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட் இல்லை, ஆனால் நீங்கள் விஎஃப்எக்ஸில் க்ரோ ஆகிறதுக்கு இங்கிலீஷ் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். ஓகே, ஏன்னா இந்த குவான்டிட்டி டைம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. நிறைய விஷயம் கண்டிப்பாக ஃப்ரெஷர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு கிரேட் அட்வான்டேஜ். நிறைய விஷயம் லேர்ன் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு பிக் டைம் கிடச்சிருக்கு உங்களுக்கு. இன்டர்நெட்டில் இப்போ நிறைய விஷயம் நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்காக. ஸோ அந்த கோர்சஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இங்கிலீஷஸ் பார்த்தீங்கன்னா டுட்டோரியல்ஸுமே அதே மாதிரி தான். டுட்டோரியல்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து டுட்டோரியல்ஸை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெக்னிக்கலான விஷயம் எல்லாமே இங்கிலீஷில் தான் லேர்ன் பண்ண முடியும். நீங்கள் ஒரு காம்போசர்ஸ் தான் ஆகணும் அப்படின்னா ஒரு டுட்டோரியல்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டுட்டோரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் அந்த இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ நீங்கள் பேசாதையும் பரவாயில்ல. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுறதுக்காக இங்கிலீஷை கண்டிப்பாக வளர்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, see you in this next video guys. Bye bye.